கல்யாணத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கையே இப்படி மாறிடுச்சு, நான் உருப்படியா எடுத்த முடிவு என்ன தெரியுமான்னு கன்னிகா அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. கன்னிகா அவங்கள நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். ஸ்னேகன் அவங்களுடைய மனைவி. சொல்ல போனா காதல பல கோணங்கள்ல எழுதி ரசிகர்களோட மனசுல இடம் பிடிச்சவர் தான் ஸ்னேகன். அந்த காதல் வரிகளை எழுதிய மனிதரோட சொந்த வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்றது மாதிரி சமீபத்துல அவங்க மனைவி கன்னிகா அவங்க ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. அந்த பேட்டியில எங்களோட திருமண வாழ்க்கை, காதல், புரிதல், சண்டைகள், சமாதானம்னு பல விஷயங்கள் ரொம்ப இயல்பா பேசியிருந்தாங்க. குறிப்பா கன்னிகா அவங்க பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஒரு நடிகையோட பேச்சா இல்லாம கணவரை பற்றி பெருமையா சொல்லும் ஒரு மனைவியோட மனசு மாதிரி இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை அனுபவிக்கிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி ஸ்னேகன் அவங்கள வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்ததுதான் தன்னுடைய சரியான முடிவு அப்படின்னு உணர்ச்சியோட சொல்லியிருந்தாங்க. கன்னிகா அவங்க பேசும்போது, நான் திடீர்னு ஏதாவது வாங்கணும்னு சொல்லுவேன், எல்லா பொருளும் வாங்குற ஆளு நான் கிடையாது, ஆனா அப்படி சொன்னாலே அப்படியா சரி வாங்கிக்கோன்னு அவர் சொல்லுவாரு. ஒரு நாள் வெளியே போகணும் அப்படின்னு சொன்னா போயிட்டு வான்னு சொல்லுவாரு. நீங்களும் வரணும்னு சொன்னா சரி நாளைக்கு போலாம் ரெடி ஆயிருவாரு. எதுக்குமே அவரு நோ சொல்ல மாட்டாரு. இப்படி யாருமே இருக்கவே மாட்டாங்க. ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தர் இப்படியெல்லாம் நடந்துக்கிறது ரொம்ப கஷ்டம். என் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்ததே கிடையாது அப்படின்னு எமோஷனலா பேசியிருந்தாங்க. எனக்கு கோவம் வந்தாலும் சரி அதை அமைதியா கேட்டு பேசுவாரு. நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவரு என்ன நினைக்கிறாருன்னு சொல்லுவாரு. அந்த பொறுமை தான் என்ன இன்னுமே அவர்கிட்ட கட்டி போட்டு இருக்கு. பிரபல பாடலாசிரியர் அப்படிங்கறத தாண்டி வீட்டுல அவரு ரொம்ப சாதாரணமா இருப்பாரு. நான் சோர்வா இருந்தாலும் என்ன அவரு ரொம்ப நல்லா கவனிப்பாரு. இதுதான் பல பெண்கள் எதிர்பார்க்கறது, அது எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னும் கன்னிகா அவங்க பல விஷயங்களை வெளிப்படையா பேசியிருந்தாங்க. அதே போலதான் ஸ்னேகன் அவரும் என்ன முழுமையாக்கியதே இந்த பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. நிறைய போராட்டம் வாழ்க்கையில இருந்துச்சு, ஆனா திருமணத்துக்கு அப்புறம் ரொம்ப அமைதி கிடைச்சது நெகிழ்ச்சியோட பேசியிருந்தாரு. இவங்க ரெண்டு பேரோட காதல் பயணம் சினிமாவை பாக்குற மாதிரியே இருந்துச்சு. சொல்ல போனா வயது வித்தியாசம், வாழ்க்கை அனுபவ வித்தியாசம், ஸ்னேகன் அவங்களுடைய அரசியல் மற்றும் சமூக பயணம் இதெல்லாம் இருந்து ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எடுத்த முடிவு தான் இந்த திருமணம். அதனாலதான் இந்த உறவை ரெண்டு பேரும் காதலுக்கு கிடைச்ச வெற்றியா பாக்குறாங்க அப்படின்னும் சமூக வலைதளங்கள்ல கன்னிகா ஸ்னேகன் அப்படிங்கிற இவங்க ரெண்டு பேருக்கு நிறைய ரசிகர்களும் இருக்காங்கன்னு சொல்லலாம். அவ்வளவு தூரம் இவங்களுடைய அழகான காதல் விஷயங்கள், காதல் கதைன்னு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் இவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் வரும்போது அதையெல்லாம் ரொம்ப ஈஸியா கடந்து போயிருவாங்க. அதிகமா இவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோக்களை பதிவிடுவாங்க. கன்னிகா அவங்களுடைய இந்த பேச்சு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிருக்கு, நிறைய பேருக்கு நிகழ்ச்சியும் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இது பற்றி உங்களோட கருத்து என்னவோ அதையும் சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.